Xiaomi வந்து ரீசெண்டா அவங்களுடைய Mi பிராண்ட் கீழ ஒரு neckband வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Mi neckband Bluetooth earphones Pro அப்படிங்கிற இந்த மாடல் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது நம்ம கையில இருக்குது. இதை அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ண போறோம். இதுல என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்ல, யார் வாங்கினா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால நீங்க ஒரு சூப்பரான neckband பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்க ஒரு neckband வாங்க போறீங்க அப்படின்னா அந்த neckbandல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகம் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு neckbandல அதிகமா எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்கமிங் வரக்கூடிய கேட்ஜெட்ஸ்ல அதை பத்தி நான் டீடைலா கவர் பண்ண முயற்சி பண்ணுவேன். இப்போ இந்த Mi neckband பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வந்துரும். சோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல Xiaomiயோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. மேல வந்து அதோட பிராண்ட் நேம் ஹைலைட் பண்ணிருக்காங்க, சைடுல வந்து அவங்களுடைய லோகோ கொடுத்திருக்காங்க. கீழ பார்த்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா dual noise cancellation ANC and ENC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அத பத்தி நம்ம வீடியோக்குள்ள டீடைலா பார்ப்போம். அப்புறம் கீழ பார்த்தோம் அப்படின்னா பவர்ஃபுல் பேஸ் டிரைவர் அப் டு 20 hours playback time IPX5 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி நம்ம எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ முதல்ல பாக்ஸ்க்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வருவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே neckband கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து black கலர், இன்னொரு கலரும் அவைலபிளா இருக்கு, ப்ளூ கலர் ஒன்னு அவைலபிளா இருக்கு. இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 செட் ஆஃப் இயர் டிப்பும் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா அவ்வளவுதான் இருக்குது. இந்த சார்ஜிங் கேபிளுமே இங்க மைக்ரோ USB தான் கொடுத்திருக்காங்க. 2021லயும் மைக்ரோ USBயோட லான்ச் பண்றாங்க, டைப் C கிடையாது. சோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இல்ல, நிறையவே டிசப்பாயிண்டடா இருக்கும். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டைப் C ல டிவைசஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கேட்ஜெட் வாங்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கும். இல்ல மைக்ரோ USBலயே மொபைல் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது பெரிய டிசப்பாயிண்டடா இருக்காது. இப்போ neckband பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது மேல உள்ள இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மொக்கையா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலுமே இங்க வந்து ஒரு கிரிப் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லாவே ரப்பர்ல கொடுத்திருக்காங்க. சோ அதனால நல்ல ஒரு குவாலிட்டியாவே பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ரப்பர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப புவரான குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. கீழே இங்க வரும்போது இந்த இடத்துல ரெண்டு சைடுலமே பிளாஸ்டிக் கொடுத்திருக்காங்க. அதுல சில பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. முதல்ல ஒரு இண்டிகேட்டர் LED கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. மேல வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த வால்யூம் அப் டவுன் பட்டனை நம்ம மியூசிக் இதுக்கு ஒரு சில விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணிக்க முடியுது. சோ அப்படியே சைடுல பார்த்தோம் அப்படின்னா இங்க சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் நம்ம ஏற்கனவே கேபிள்ல பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அங்க வந்து ANC அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஒரு கம்மியான பிரைஸ்ல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் Xiaomi பிராண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா இதுல எதுவுமே கொடுக்கல, MI அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் மட்டும் சைடுல போட்டுருக்காங்க. இந்த ஹெட்டோட பில் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்த வயரோட பில் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் பெரிய அளவுல ஒரு நல்ல பில் குவாலிட்டி கொடுத்துருந்துருக்கலாம். பட் ரஃப் யூஸ் பண்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இது தாங்கும் அப்படின்னு தெரியல. ஓரளவு ஓகேவா இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம பிரைஸ் கொடுத்து வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான பில் குவாலிட்டி இந்த வயர் கொடுத்துருந்துருக்கலாம். கீழே இந்த இயர் டிப் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கழுத்துல மாட்டிருந்தோம் அப்படின்னா சோ டக்குன்னு இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஒட்டி விட்டோம் அப்படின்னா அது கீழே விழாம இருக்கும். அது ஒரு சேஃப்டி. அது போக இங்கேயுமே கொஞ்சம் பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அது உள்ள வந்து கொஞ்சம் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்காக மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான டிசைனா இருக்கு. அது போக இது வந்து கொஞ்சம் லென்த்தா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சின்ன டிசைன் மாதிரி இருந்தாலுமே இந்த லென்த்தா இருக்கிறதுனால கொஞ்சம் மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி யூஸ் பண்றதுக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஃபிட்டிங்கும் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த இயர் டிப் சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இல்ல அப்படின்னா இதுக்கு அடுத்து சின்ன சைஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க, பெரிய சைஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதை போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் நடந்துட்டு யூஸ் பண்ணும்போது கூட ஃபிட்டிங் வந்து நல்லாவே பர்ஃபெக்ட்டா இருக்குது. ஸோ ஓவராலா இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து கொஞ்சம் மொக்கையா இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மா ஒரு சின்னதா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இவ்வளவு பெருசா நம்ம கழுத்துல மாட்டிட்டு போறதுக்கு ஒரு சில நேரங்கள்ல டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கும் அப்படின்னு தெரியல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை விரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பெருசா கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததா இதுல அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ற ஒரு விஷயம் என்ன, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அதிகமா ஹைலைட் பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அந்த ANC ஆன் பண்ணும்போது ஒரு நாய்ஸ் மாதிரி ஒரு சின்ன சவுண்ட் கொடுத்து அதை ஆன் பண்றோம் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அதை ஈஸியா நம்மளால ஆன் ஆயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்திருந்தாலுமே நம்மளால மியூசிக் கேட்கும்போது பெரிய அளவுல அந்த ANC வந்து ரொம்ப
ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 30 to 40% வந்து அது பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. பட் ரொம்ப பெரிய அளவுல நீங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு இதுல வந்து பர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அதிகமா பேஸ் விரும்பி கேக்குறீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். பேஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. அதுவும் இங்க 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா மியூசிக் குவாலிட்டியில அந்த ட்ரிபிள், அந்த லோ, மிட் இதெல்லாமே ரொம்ப அதிகமா விரும்பி கேட்கறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து அதெல்லாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி வந்து பேஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நல்லா டம்மு சவுண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்ததா இதுல கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க ENC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுவும் அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணும்போது ENC ஆன் ஆகுது. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கால் பேசும்போது தேவையில்லாத நிறைய நாய்ஸ் வந்து நமக்கு வரும். சோ அந்த மாதிரி நாய்ஸ் எல்லாமே இது வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிடுது. ANC வந்து பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுதோ இல்லையோ, பட் இங்க ENC வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சோ கால் பேசும்போது ஒரு சின்ன நாய்ஸ் கூட இல்ல, ரொம்ப கிளியரா ஒரு பர்ஃபெக்ட்டான கால் குவாலிட்டி இருக்குது. அதனால நீங்க அதிகமா கால் பேசுவீங்க, கால் பேசுறதுக்காகவே நெக் பேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நெக் பேண்ட் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான கால் குவாலிட்டி இருக்கு. நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்க பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பவர் பட்டனை ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மொபைல்ல கனெக்ட் ஆயிடுது. ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஆன்ல இருந்தாலே ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க. பட் இன்டோரை பொறுத்தவரை நம்மளால ஒரு ரூம் வரைக்கும் போய் சூப்பரா சாங் கேட்க முடியுது. அதை தாண்டி போகும்போது எப்பயும் இருக்க எல்லா நெக் பேண்ட்லயும் வரக்கூடிய ப்ராப்ளம் தான். அதை தாண்டி போனோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகி கேக்குது. அவுட்டோரை பொறுத்தவரை 10 மீட்டர்ங்கிறது ரொம்ப பர்ஃபெக்ட்டா இதுல கனெக்ட் ஆகுது. சோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நல்லாவே இருக்குது. அடுத்தது கேமிங் விளையாடுறவங்க அதிகமா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन அப்படின்னு பார்த்தா இதுல லேட்டன்சி இருக்கா ப்ரோ அப்படின்னா இது வந்து லோ லேட்டன்சி 125 மில்லி செகண்ட் அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேம் விளையாடும் போது பெரிய அளவுல லேட்டன்சி இல்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டா ரொம்ப அக்யூரேட்டா நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன டிலே இருக்கதா செய்யுது. பட் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். கேமர்ஸ்க்கும் இது வந்து கொஞ்சம் பெட்டரான சாய்ஸா தான் இருக்குது. இது போக இந்த நெக் பேண்டுக்கு IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IPX5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபிளாஷ் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப் இது ரெண்டுமே இருக்குது. பெரிய அளவுல மலையில நனைஞ்சாலோ இல்ல வேர்வை பட்டாலோ இந்த நெக் பேண்ட் வந்து பெருசா பாதிக்கப்படாது. அதுக்காக நீங்க தண்ணிக்குள்ள போட்டுலாம் செக் பண்ணிடாதீங்க. தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா சில நேரம் ஒர்க் ஆகாம போயிடும். ஏன்னா இங்க IPX5 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அதனால ஓரளவு டீசென்ட்டான ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான் இருக்கும். நீங்க நார்மலா மலையிலயோ இல்ல வேர்வையிலயோ பட்டா பெரிய அளவுல இதுல வந்து பாதிப்பு வராது. ஃபைனலா இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து 20 hours பேட்டரி பேக்கப் நிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி பேக்கப் வந்து நல்லாவே நிக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் பெரிய அளவுல எக்ஸாக்ட்டா அந்த ஹவர்ஸ் கவுண்ட்லாம் வைக்கல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க 50% வால்யூம்ல கேட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவான பேட்டரி பேக்கப் நல்லா நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஓரளவு நான் ஒரு 70% வால்யூம்ல தான் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி பேக்கப் வந்து நல்லா நிக்குது. பெரிய அளவுல ட்ரெயின் ஆகிற அந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்ல. பட் இப்போ வந்து நான் ஷார்ட் டர்மா தான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனால பேட்டரி பேக்கப் பத்தி பெருசா நான் வந்து சர்டிஃபை பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு டீடைல்டான ரிவ்யூ தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் நான் டீடைல்டா செக் பண்ணிட்டு கூட பேட்டரி பேக்கப் பத்தி டீடைல்டா இன்னொரு வீடியோல நான் அப்டேட் பண்ண முயற்சி பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு அதை பத்தி டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா டெடிகேட்டட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். சோ ஃபைனலா இந்த நெக் பேண்டோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 ரூபாய்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த நெக் பேண்ட் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கால் குவாலிட்டி இருக்கணும் ப்ரோ, நல்ல பேஸ் இருக்கணும், நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கு. அதனால இதெல்லாம் உங்களுக்கு அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். இந்த பிரைஸுக்கு மேல ஓரளவு நல்ல டீசென்ட்டான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சாலும் இது வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இதை யார் தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கு. பட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, பட் பெரிய அளவுல இல்ல அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதோட பில் குவாலிட்டி இதெல்லாமே நல்லா தான் கொடுத்திருக்காங்க. பட் இப்பயும் மைக்ரோ USB தான் கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா டிவைஸுமே டைப் C ல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட மைக்ரோ USB ல நிறைய டிவைசஸ் இருக்கு, அதெல்லாம் அதிகமா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். சோ நான் இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே நான் டீடைலா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த நெக் பேண்டை வந்து வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒருவேளை வாங்க போறீங்க அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. சோ ஷாமியோட இந்த நெக் பேண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பெஸ்டா இருக்குது ப்ரோ, இல்ல இதை விட நிறைய பெட்டரான சாய்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யாராவது நெக் பேண்ட் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.